ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். நீங்கள் தேங்காய் இருந்தால் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 1 கப்பு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். இனிமேல் இல்லை ஒரு வடிகட்டி இல்லை கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் அந்த தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி திரும்பவும் நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்கு. நம்ம மெஷரிங் கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்குன்ட்டு. எனக்கு மொத்தமாக 2 கப்பில் தேங்காய் பால் கிடச்சிருந்து. நான் அதை 1/2 கப் மட்டும் பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு தேங்காய் பாலுக்கு ஒரு 3/4 கப்பு போல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு தேங்காய் பாலில் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவரை. இப்போ நம்மளுக்கு தேங்காய் பாலும் வெல்லமும் நல்லா கரைஞ்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனாலும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிங்களோ நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் ஓரங்கள் மட்டும் லைட்டாக எடுத்துவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இனிமேல் நீங்கள் விரும்புகிற ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூலாக சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.